ஹாய் நண்பா, நண்பீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு சில முக்கியமான ஹேப்பியான நியூஸ், குட் நியூஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பா அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனருக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இப்ப செகண்ட் ஹாஃப்க்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இந்த மாசத்துல அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் எண்டுக்குள்ள வரும். கன்ஃபார்ம் தான் தீபாவளிக்கு பிஃபோராவே உங்களுக்கு அந்த அரியர் அமௌண்ட்லாம் கணக்கிடப்பட்டு டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து வர வச்சுருவாங்க. ஜூலை 1ல இருந்து இந்த அரியர் அமௌண்ட்லாம் கால்குலேட் பண்ணி தீபாவளிக்கு பிஃபோராவே இந்த அரியர் அமௌண்ட் பிளஸ் கரண்ட் இயரா வந்து உங்க அக்கௌண்ட்ல வர வச்சுவாங்களாம். இந்த வாட்டி டிஎன்எஸ் அலவன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் கண்டிப்பா 3% கண்டிப்பா இருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து எப்படி கணக்கிட்டாங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆல் இந்தியா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ்க்கான பர்சன்டேஜும் ஃபிக்ஸ் பண்றாங்க. கடைசியா மே மாசத்துல 139.9 பாயிண்ட்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூன்ல 141.4 பாயிண்ட்ஸா இருந்துச்சு. அதனால இப்ப டிஎன்எஸ் அலவன்ஸ்க்கான மதிப்பு 53.36 மாறி இருக்கா. இதனால கன்ஃபார்ம்டா இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் 53% தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் வந்து 4% மினிமம் 3% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த மாசத்துக்குள்ள வெளியாகும். தீபாவளிக்கு பிஃபோராவே உங்க அக்கௌண்ட்டை வர வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம நாட்டுல இல்லைங்க. இது வந்து வெளிநாட்டுல. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அப்டேட் குடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சீனாவுல சராசரி ஆயுள் பார்த்தீங்கன்னா, இப்ப 78 ஆண்டுகளா அதிகரித்திருக்கு. ஸோ இதனால வந்து ஓய்வூதியம் பெறுவோர் எண்ணிக்கையும் வந்து அதிகமாயிட்டு இருக்கா. அதுக்காக அவங்களுக்கு தனியா பட்ஜெட்ல நிதி ஒதுக்க வேண்டிய நிலையும் இருக்கா. அதனால அந்த நாட்டு அரசாங்கம் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரிட்டயர்மென்ட் ஏஜ இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஆண்களுக்கான ரிட்டயர்மென்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 63 ஆகும். பெண்களுக்கான ரிட்டயர்மென்ட் ஏஜ் வந்து 55லேருந்து 58 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 15 வருஷத்துக்கு இந்த ரிட்டயர்மென்ட் ஏஜ் தான் நடைமுறை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டயர்மென்ட் ஏஜ் இன்கிரீஸ் பண்ற விஷயமா ஒரு முக்கியமான ஆலோசனை பண்ணியிருக்காங்க. திடீர் நெருக்கடியை சமாளிக்க ரிட்டயர்மென்ட் ஏஜ் இன்கிரீஸ் பண்ணலாமா ஆலோசனை இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தரப்புல இருந்து எழுந்த எதிர்ப்பை தொடர்ந்து அதை வந்து பின்வாங்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. அதே விஷயமா இப்ப எந்த ஒரு முடிவும் எடுக்கல. மேபி வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா டிஎம்கேவே வந்தாங்கன்னா இந்த ரிட்டயர்மென்ட் ஏஜ்ல கை வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.